இந்த வீடியோவில் ஒரு புக் ரீடிங் ஹேபிட் எப்படி டெவலப் பண்ணலாம், அதை எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்படி இன்ட்ரெஸ்ட்டோடு கண்டினியூ பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ஃபாண்ட் சைஸ் இம்பார்ட்டன்ட். அந்த புக்கில் இருக்கிற ஃபாண்ட் சைஸ் ரொம்ப சின்னதாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும், இல்லை பெருசாக இருக்கணும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் படிக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே கண் ஸ்ட்ரெயின் ஆகும், கஷ்டமாக ஃபீல் ஆகும், தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிடுவீங்க. இதே அந்த புக்கோட ஃபாண்ட் சைஸ் இப்போ இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாகவும் படிக்கலாம், உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஸோ அந்த புக்கோட ஃபாண்ட் சைஸ் பார்த்துக்கோங்க. மீடியம் இல்லைனா கொஞ்சம் பெருசாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா புக்கோட பேஜஸ் கம்மியான பேஜாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பேஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கம்மி பேஜ் புக்கு அதை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். ஓகே, நம்ம ஒரு புக்கு முடிச்சிட்டோம், இப்போ நம்ம அடுத்த புக்கு படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஒரு ஹாப்பினஸோடு படிப்பீங்க. ஸோ ஒரு லெஸ் பேஜஸ் புக்ஸை செலக்ட் பண்ணுறது நல்லது. எல்லோரும் சொல்லுவாங்க, நான் 1 இயருக்கு நான் 100 புக்ஸ் படிச்சிட்டேன், 500 புக்ஸ் படிச்சிட்டேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு புக்கை நீங்கள் 20 டைம்ஸ் கூட படிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு புக்கு இப்போ ஒரு புக்கை நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கில் ஒரு லைன் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சென்டென்ஸ். இப்போ என்னுடைய சிட்டுவேஷனுக்கு நான் கடந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்னோடய பர்ஸ்பெக்டிவ் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே அந்த புக்கு அதே சென்டென்ஸில் அந்த புக்கில் இருக்க அதே சென்டென்ஸ் நான் அடுத்த வாரம் படித்தாலும் இல்லை அடுத்த மந்த்து படித்தாலும் அதே சென்டென்ஸ் தான், ஆனால் என்னோடய பர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த டைம் உள்ள சிட்டுவேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை நான் கெயின் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட மீனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு பர்ஸ்பெக்டிவ் மாறும். அதனால தான் ஒரு புக்கை நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம படிக்கலாம், தப்பில்லை. அதை நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு புக்கை நான் 10 டைம்ஸ் படிச்சிட்டேன், 20 டைம்ஸ் படிச்சிட்டேன்னு பெருமையாக சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் அந்த 10 டைம் படிக்கும்போது உங்களுக்கு 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் செட்டப். அதாவது இப்போ நீங்கள் ஒரு புக் படிக்கணும்னு நினச்சிட்டிங்க, முடிவு பண்ணுறீங்கன்னா உங்களை சுற்றி நீங்கள் என்னென்ன ரெடியாக வச்சுக்கணுன்னா, கையில் டிக்ஷனரி வச்சுக்கோங்க, ஃபோன் வேணாம். ஏன்னா நீங்கள் ஒரு வேர்டுக்கும் நீங்கள் ஃபோனில் டிக்ஷனரி பார்க்கும்போது நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. இப்போ நான் ஒரு மீனிங் நான் டிக்ஷனரியில் நான் ஃபோனில் தேடுறேன் வச்சுக்கோங்களேன், அங்கே வேறு ஒன்றுத்தில் டைவர்ட் ஆகி அப்படியே போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி வேணாம். நீங்கள் கையில் டிக்ஷனரி வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அப்பப்போ பார்த்துக்கலாம். இன்னொன்று ஒரு மெயின் விஷயம், நீங்கள் ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்க, நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியலன்னா அப்பப்போ டிக்ஷனரி போய் பார்க்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு லைன் படிக்கிறீங்க, அந்த வேர்டு புரியலன்னா அதுக்கு முன்னாடி லைன் ஒரு வாட்டி படிங்க. அதோடு சேர்ந்து அதோடைய இப்போ ஒரு லைனுடைய பிஃபோர் லைனும் அந்த லைனோட ஆஃப்டர் லைனையும் தொடர்ந்து ஒரு 2 டைம்ஸ் படிங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மீனிங் புரிஞ்சிருக்கும். தெரியாத வார்த்தையை அண்டர்லைன் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சாப்டர் முடிஞ்ச உடனே அந்த வேர்டோட மீனிங் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் டைவர்ட் ஆக மாட்டீங்க. அப்பப்போ சரி இந்த வார்த்தை என்ன, டக்குன்னு டிக்ஷனரியில் பார்த்து திரும்ப வந்தீங்கன்னா டைவர்ட் ஆவீங்க, கஷ்டமாக இருக்கும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் அந்த லைனே படிச்சிருங்க. முன்னாடி லைனும் படிங்க, அதுக்கு அடுத்த லைனும் படிங்க. அந்த வேர்டில் புரியலன்னா ஒரு அவளுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், அதோடையே கண்டினியூ பண்ணுங்கள், தப்பில்லை. அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அந்த சாப்டர் முடித்தோடனே இப்போ அந்த மீனிங் பார்க்கும்போது இதோட மீனிங் இதுதான் அப்படின்னு தெரியும். ஸோ இதையும் கொண்டு வந்துக்கோங்க. அடுத்தது பாயிண்டர்ஸ். இப்போ ஒரு பென்சில் இல்லை பென் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லைன் படிக்கும்போது கை வச்சு படிங்க, அதாவது ஒரு ஃபிங்கர் வச்சு படிங்க, இல்லைனா பென்சில் பேக் சைடு வச்சு தேய்ச்சிட்டே படிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் கண் இப்போ நீங்கள் இப்படி பென்சில் வச்சு படிக்கிறீங்கன்னா உங்கள் கண் மேலே கீழே போகாது, அந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும் போகாது. ஸோ உங்கள் கான்சன்ட்ரேஷன் அந்த லைனில் மட்டும்தான் இருக்கும், அந்த லைனில் அந்த சென்டென்ஸில் மட்டுமே இருக்கும். பென்சில் வச்சு படிக்கிறதையோ இல்லை கை வச்சு படிக்கிறதையோ அப்படியே வரும். ஸோ அந்த ஃப்ளோ உங்களுக்கு வரும், நீங்கள் டக்குன்னு படிக்கலாம், நீங்கள் டைவர்ட் ஆக மாட்டீங்க. ஸோ கை வச்சு படிங்க, இல்லைனா பென்சில் இல்லை பென் வச்சு படிங்க. இன்னொன்று ஹைலைட்டர் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ரொம்ப ரெசனேட் ஆகுது, அதாவது ரொம்ப டச்சிங்காக இருக்குது, இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஏதோ ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுது, எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்குன்னா அதை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணாதீங்க. இப்போ அதே மாதிரி இப்போ கலராக ஒன்று கீழே காட்டியிருக்கேன்ல, இதுக்கு பேர் தான் ஸ்டிக்கி டேப். இது உங்களோட விருப்பம் தான்.
வாங்குறது. இது வந்து எப்படின்னா, இப்போ அந்த அந்த லைனில் இந்த ஸ்டிக்கி டேப் வச்சு ஒட்டிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். அது மேலே நீங்கள் எழுதலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இது வைக்கணுன்னா வைக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு புக்கை நீங்கள் வாங்குறீங்க, படிக்கிறீங்கன்னா புத்தம் புதுசாக வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அதில் நீங்கள் எழுதுங்க. இப்போ ஒரு லைன் நான் படிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப ரெசனேட் ஆகிருக்குன்னா, அந்த டாபிக் முடிச்சோன்னே பக்கத்துலேயே ஒரு ஷார்ட்டாக நீங்கள் பென்சிலில் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸில் நீங்கள் எழுதுங்க பென்சிலில். அப்போது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது அந்த ஓ என்னோடய புரிதல் இதுதான், ஆனால் நான் அடுத்த வாட்டி படிக்கும்போது அந்த லைனோடைய பர்ஸ்பெக்டிவ் மாறும்னு சொன்னேன்ல, அப்போது நீங்கள் முன்னாடி புரிஞ்சுக்கிட்ட விதமும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் டைம் அந்த புக் படிக்கும்போது இன்னும் ஸ்பீடாக புரியும். அதனால் நீங்கள் அங்கங்கே எழுதுறதுலாம் தப்பில்லை, எழுதி வச்சுக்கோங்க பென்சிலில், புக்ஸில். அதே மாதிரி நீங்கள் படிக்கிறீங்கன்னா பக்கத்தில் ஜேர்னல் மாதிரி ஒரு குட்டி புக்கு வச்சுக்கோங்க. ஒரு சாப்டருக்கு ஒரே ஒரு டேக்அவேயாவது அட்லீஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த சாப்டர்லேருந்து நான் இந்த ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கற்றுக்கிட்டேன், இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அதுதான் டேக்அவே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேக்அவேவோ ஒரு பிரின்சிபலோ எடுத்துக்கோங்க. படிக்கிற இடத்த சுற்றி ஃபோன் வச்சுக்காதீங்க, டிவி வச்சுக்காதீங்க, அந்த இடத்துல இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக இப்போ ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்கள் ஈஸியாக டைவர்ட் ஆகிடுவீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் டிவி, மியூசிக் இது எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லாமே பக்கத்தில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. அப்பப்போ டயர்ட் ஆனிங்கன்னா தண்ணி குடிக்கலாம். ஸோ நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நம்ம படிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கோங்க. ஒரு புக்கை நான் படிக்க போகிறேன்னா அதை முன்னாடியே ரெடியாக வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஃபேவரட்டான டாப்பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த புக்கு இப்போ ஓகே, நான் இந்த புக்கை நான் படிக்கலான்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டாபிக் எதுன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு நான் வேணால் எக்ஸாம்பிள் தரேன். இப்போது புக்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபிக்ஷன் இருக்குது, நான் ஃபிக்ஷன் இருக்குது. ஃபிக்ஷன்னா எப்படின்னா ஃபுல்லாக ஸ்டோரி ரிலேட்டடாக இருக்கும். அதாவது இமேஜினேஷன் ஸ்டோரி, கதை, த்ரில்லர், ரொமான்டிக். ஹாரி பாட்டர் எடுத்துக்கோங்க, அது உண்மையான விஷயம் கிடையாது, கற்பனை கலந்து எழுதின ஒரு விஷயம். மந்திரங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து எப்படி ஒரு கற்பனை கலந்து இருக்கிற ஒரு விஷயம். த்ரில்லர் அதே மாதிரி மூவி மாதிரி இருக்கிறது, காமிக்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஷன். உங்களுக்கு இந்த மாதிரி புக்ஸு தான் பிடிக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் இது தான். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் ரிலேட்டடான டாபிக் ஏற்ற மாதிரி புக்கை செலக்ட் பண்ணி படிங்க. இல்லை எனக்கு கதைலாம் பிடிக்காதுப்பா அப்படின்னா 2வது கேட்டகரி இருக்குது, அதுதான் நான் ஃபிக்ஷன் புக்ஸு. நான் ஃபிக்ஷன் புக்ஸ்னால் உள்ளதை உள்ளபடி சொல்கிறது, உண்மையை அப்படியே சொல்கிறது. ஸோ எந்த கதையும் எக்ஸ்ட்ரா கட்டாமல் அப்படியே சொல்கிறது, ரிசர்ச் பேப்பர்லாம் வச்சுட்டு சொல்கிறது. இப்போ இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. இப்போ வந்து பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி சொல்கிறேன். பயோகிராஃபி அப்படின்னா என்னை பற்றி இன்னொருத்தவங்க எழுதுறது. நான் ஒரு லீடருன்னு வச்சுக்கோங்க, என்னை பற்றி ஒரு பர்சன் எழுதுகிறாங்க அப்படின்னா அது பயோகிராஃபி. இதே என்னை பற்றி நானே எழுதுகிறேன் அப்படின்னா அது ஆட்டோபயோகிராஃபி. இப்போ டோனி பற்றி நான் எழுதுகிறேன் அப்படின்னா அது பயோகிராஃபி. இப்போ டோனி பற்றி டோனியே ஒரு புக்காக எழுதுகிறாங்கன்னா அது ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபிக்கு ஒரு நல்ல புக்கு வந்து நான் வேணால் சொல்கிறேன், காண்ட் ஹர்ட் மீ பை டேவிட் காகின்ஸ். அந்த புக்கு வேணால் படிங்க, அது சூப்பரான புக்கு. அது நல்லா செல்ஃப் ஹெல்ப் புக் மாதிரியும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் பாருங்கள். அதே மாதிரி வேறு என்னென்ன கேட்டகரி இருக்குது, இப்போ பயோகிராஃபி இருக்குது, ஆட்டோபயோகிராஃபி இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி புக்ஸ் இருக்குது. அதாவது என்னோடய டைமை நான் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் எப்படி கேல்குலேட்டிவாக நான் பண்ணுறது, அதுக்கேற்ற புக்ஸ் இருக்குது. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இல்லாமல் நான் எப்படி கரெக்டாக நான் வந்து ப்ரொடக்டிவிட்டியாக பண்ணுறது அப்படின்னு புக்ஸ்னால் அது ப்ரொடக்டிவிட்டி புக்ஸு. செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்னால் எப்படின்னா மோட்டிவேஷன் புக்ஸு. நான் வந்துட்டு இந்த புக்கு படிக்கும்போது நான் வந்து ஓகே எனர்ஜெட்டிக்காக மாறுறேன் அப்படின்னா அந்த மாதிரி புக்ஸ் தான் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு. ஃபினான்ஷியலுக்காக வந்து பிஸ்னஸ்க்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணனா அதுக்கு புக்ஸ் இருக்குது, அதுதான் ஃபினான்ஷியல் புக்ஸ் இருக்குது. சயின்டிஃபிக் ஃபேக்ட் அப்படின்னா வந்துட்டு இப்போது ஒரு விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு புக்ஸ் தான் சயின்டிஃபிக் ஃபேக்ட் அப்படின்னு. ஸ்பிரிச்சுவல் புக்ஸும் இருக்குது. அந்த மாதிரி கம்யூனிகேஷன்னா ஒரு இடத்துல நான் எப்படி பேசணும், அதாவது டேக்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. எப்படின்னா எந்த இடத்துல எப்படி எந்த சரியாக பேசணும், ஆர்டிகுலேட் பண்ணி சரியான வார்த்தைகளை கோர்த்து எப்படி பேசுறது, ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட எப்படி பேசுறது, நமக்கு பிடிச்சவங்க கிட்ட எப்படி பேசுறது, எவ்வளோ அளவில் பேசுறது, இந்த மாதிரி எல்லா கம்யூனிகேஷனுக்கு ரிலேட்டடான புக்ஸும் இருக்குது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பு, இப்போ வந்துட்டு ஒரு மேரேஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி நான் அழகாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறது, ப்ராப்ளம்ஸ் இல்லாமல். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு புக் சொன்னால் 5 லவ் லாங்குவேஜஸ்.
அதே மாதிரி 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேரேஜ் அந்த மாதிரி புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது ஓகே இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண வேணாம், ஓகே இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இதில் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபிக்ஷன் புக்ஸ் தான். இப்போ உங்களுக்கு லவ் ரிலேட்டட் பிடிக்கும்னா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் புக்ஸை எடுங்க. இல்லை நான் ஃபினான்ஷியல் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சேர்த்து வைக்கிறது, அதுனா ஃபினான்ஷியல் புக்ஸு. அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி, சைக்காலஜினா எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நிறைய பேர் எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாமலே பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களாம் ஃபெயில் ஆகிடுறாங்க லைஃப்லே. காரணம் எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அது எமோஷனல் ரிலேட்டடான புக்ஸு, அதுதான் சைக்காலஜி புக்ஸு. ஸ்டாயிசிசமாக இருக்கட்டும், இது எல்லாமே இதில் தான் வரும். உங்களோட இன்ட்ரெஸ்ட் எது ஃபிக்ஷனில் இருக்கா நான் ஃபிக்ஷனில் இருக்கான்னு கண்டுபிடிச்சி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புக்கை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் அந்த புக்கை படிப்பீங்க. இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு புக்கை செலக்ட் பண்ணிட்டீங்க, ஓகே நான் நான் ஃபிக்ஷனை நான் செலக்ட் பண்ணிட்டேன், இல்லை ஃபிக்ஷனில் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா டைரெக்டாக படிக்காதீங்க. அந்த புக்கோட டாபிக் இருக்குல்ல, அந்த டாப்பிக்கை கூகுளில் போயிட்டு ரிவ்யூ பண்ணி பாருங்கள் என்னென்ன ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ புக்ஸுக்காகவே ஒரு வெப்சைட் சொல்லணுன்னா குட் ரீட்ஸ்ன்னு இருக்குது. அந்த வெப்சைட் வெறும் குட் ரீட்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு அந்த புக்கோட டைட்டில் போட்டிங்கன்னா நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கில் இதை பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் கற்றுக்கிட்டேன், இந்த புக்கு நல்லா இருக்குது, இல்லை இந்த புக்கு வேணாப்பா அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் படிங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புக்கோடைய இதை படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த புக்கோட டாபிக் சம்மரீஸ்ன்னு யூடியூப்பில் போய் பாருங்கள், இல்லை பாட்காஸ்ட்டில் கேளுங்க, யூடியூப்லேயே பாருங்கள். இப்போது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இந்த புக்கு இதுதான், இதை பற்றி தான் இந்தந்த விஷயம் இருக்குதுன்னு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்பாய்லர் சொல்லலை, பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதை பற்றி தான் இருக்கும், ஒரு ஜிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டெட் டாக்ஸ்ன்னு இருக்குது. அந்த புக்கோடைய ஆத்தரே ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இந்த புக்கு இதை பற்றியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்கிற அந்த டெட் டாக்ஸை நீங்கள் லிசன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பாருங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு புக்கு இங்கிலீஷ்லேயே நான் ஃபாலோ பண்ணுறது வேணால் சொல்கிறேன். இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா ரீட் ட்ராவல் பிகம் அந்த யூடியூப் சேனலில் பாருங்கள், இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதே இங்கிலீஷ் புக்ஸ் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா கற்க கசடர புக்கில் அந்த சேனல், யூடியூப் சேனல் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதில் வேணால் போய் பாருங்கள். நான் ஃபிக்ஷன் புக்ஸு, ஸ்டாயிசிசம் நிறைய புக்ஸ் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு நிறைய நாலேஜபிள் கிடைக்கும். இதே ஃபிக்ஷன்னு நான் ஃபிக்ஷன் எல்லாம் கலந்து பார்க்கணுன்னா ஆர்ஜே ஆனந்தி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி யூடியூப் சேனலை பார்க்கும்போது அந்த புக்ஸோடைய சம்மரி பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ நான் புக்ஸோட சம்மரி எல்லாத்தையும் நான் போய் பார்த்துட்டேன், ரிவ்யூஸும் பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா அந்த புக்கை இப்போ ஓப்பன் பண்ணி இண்டெக்ஸை படிங்க. இண்டெக்ஸில் டாபிக், சப்டாபிக்ஸ் என்னென்ன டாபிக் இருக்குது அந்த டாபிக் கீழே இருக்க சப்டாபிக்ஸை பாருங்கள். அப்புறம் இன்ட்ரடக்ஷன் படிங்க, கன்க்ளூஷன் படிங்க. இப்போ இதை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய நாலேஜ் உங்களுக்கு அந்த புக்கை பற்றி தெரிஞ்சிடும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு ஃபேமஸான ஒரு கோட் சொல்கிறேன். எப்படின்னா ஒரு 50 மரம் இருக்குது, 50 மரத்தை நான் கம்மி நேரத்தில் நான் எல்லாத்தையும் ஸ்பீடாக கட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும், ஒரு மரத்தையும் கட் பண்ணிங்கன்னா உங்களால் முடியாது. ஒரு பாதி மரத்துக்கு அப்புறம் டயர்ட் ஆகிடுவீங்க. இதே அந்த மரத்தை கட் பண்ணுற டூல் ஆக்ஸு, அதை நீங்கள் ஷார்பன் நிறைய நேரம் உட்காந்து நிறைய ஷார்பன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 ஆக்ஸ் வச்சுருக்கேன், 10மே உட்காந்து நல்லா ஷார்பன் பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கட் பண்ண வரும்போது டக் டக் டக்குன்னு கட் பண்ணிடுவேன். ஏன்னா ஷார்ப்பாக இருக்க அந்த ஆக்ஸ் ரொம்ப டக்குன்னு கட் ஆகிடும். ஸோ அங்கங்கே நிற்காது, டக்கு டக்குன்னு கட் ஆகிடும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம வேலை ஸ்பீடாக முடியும். இப்போ நான் ஒரு புக்கை நான் நல்லா படித்து முடிக்கணும்னா அது கூகுள் ரிவ்யூஸ் பாருங்கள், சம்மரிஸ் கேளுங்க, டெக்டாக்ஸ் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இண்டெக்ஸு, சப்டாபிக், இன்ட்ரொடக்ஷன், கன்க்ளூஷன் இதெல்லாம் படிக்கும்போது ஓரளவுக்கு அந்த புக்கோட நாலேஜே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் அதை படித்து முடிக்க ரொம்ப ஈஸியாகிடும், உங்களுக்கு அந்த ஆர்வமும் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஹேபிட். இப்போது நான் எதை பற்றி சொல்கிறேன், ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணுறது, புக் ரீடிங் ஹேபிட். ஸோ ஒரு ஹேபிட்டை பொதுவாகவே நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டேஜஸ் இருக்குது. எப்படின்னா ட்ரிகர் இல்லைனா க்யூன்னு சொல்லலாம். அடுத்தது கிரேவிங், அதுக்கடுத்து ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் ரிவார்ட், அப்புறம் ட்ராக்கிங். இப்போ இது என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஹேபிட்டை நான் டெவலப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ வந்து நான் புக் படிக்கணும் அப்படின்னா, நம்ம கண்ல படுற இடத்துல வைக்கணும். நான் அதிகமா எங்கே உட்காருவேன்னா, நான் காஃபி குடிக்கிற இடத்துல டேபிள் பக்கத்துல உட்கார்றேன்னா, அந்த அந்த இடத்துல புக் இருந்துச்சுன்னா, அத பார்க்கும்போது படிக்கணும்னு தோணும். ஸோ அந்த மாரி வச்சுக்கோங்க. அதே மாரி ஒரு பர்ட்டிகுலரான ஒரு இடத்த மட்டுமே பிளேஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இந்த இடத்துல தான் நான் படிக்க போகிறேன்ப்பா, டேபிளாண்ட தான் உட்காந்து படிக்க போகிறேன் அப்படின்னா, அப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டேபிளுக்கு போகும்போது உங்களுக்கு படிக்கணும்னு தோணும். அந்த பர்ட்டிகுலர் டைம் 5 மணிக்கு நான் படிக்கணும், சாயங்காலம் 5 மணிக்கு படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, அந்த சாயங்காலம் 5 மணி அந்த டேபிள் அப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படிக்கணும்னு தோணும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் பிளேஸை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டைமு, பிளேஸு, அப்புறம் நீங்கள் உட்காந்து படிங்க. இது ஒரு பாயிண்ட்டு. 2வது விஷயம் என்னென்னா, ஒரு ஹேபிட்டை வந்துட்டு ஹேபிட் ஸ்டாக்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் காஃபி குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 5 மணிக்கு நான் காஃபி போட்டுட்டு நான் டேபிளில் உட்காந்து குடிக்கிறேன். குடித்து நான் கப்பை எடுத்து வச்ச உடனே புக் எடுத்து படிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஹேபிட் என்னதுன்னா காஃபி குடிக்கிறது. ஸோ காஃபி குடித்து முடித்து வச்ச உடனே நான் புக்கை கையில் எடுக்கிறேன் அப்படின்னா, ஓல்டு ஹேபிட் ப்ளஸ் நியூ ஹேபிட். காஃபி குடிக்கிறது ஓல்டு ஹேபிட், நியூ ஹேபிட் என்னது புக் ரீடிங். அப்போனா நான் காஃபி குடித்து வச்ச உடனே என் மைண்டு என்ன தோணும்னா, ஓகே புக்கை படிக்கலாம். இதை நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிஹேவியராகவே மாறிடும், உங்கள் ஹேபிட்டாக மாறிடும். காஃபி குடித்து வச்ச உடனே உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக போய் புக் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட் ஸ்டாக்கிங்காக கொண்டு வந்தீங்கன்னா அது நல்லது. ஸோ ட்ரிகர்னால் உங்கள் கண்ணில் படுற இடத்துல வைக்கணும், அதுதான் இன்னொன்று ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, ரிவார்ட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி ஒரு பேஜ் படித்து முடிச்சிட்டேன்ப்பா, ஒரு சாப்டர் முடித்தாலோ இல்லை ஒரு பேஜ் முடித்தாலோ எனக்கு நானே ரிவார்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் அடுத்த வாட்டி பூஸ்ட் ஆவேன். இல்லை வேணான்னு விடும்போது நான் ஆல்ரெடி ரிவார்ட் பண்ணதை பார்க்கும்போது ஒரு எனர்ஜியோடு படிக்க தோணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேஜ் படித்து முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் செல்ஃபி எடுத்து வச்சுட்டேன், இல்லை எனக்கு பிடிச்ச சாக்லேட் நான் வாங்கிக்கிட்டேன், இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன், மூவி போய் பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் அடுத்த வாட்டி வந்து இல்லைப்பா எனக்கு டயர்டாக இருக்குது இன்றைக்கி வேணான்னு தோணும்போது, நான் இதே அந்த ஃபோனை ஸ்வைப் பண்ணும்போது பழைய ஃபோட்டோ பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ நான் அந்த சாப்டர் படிக்கும்போது நான் எடுத்து வச்சிருந்தேன்ல, சரி நம்ம இந்த வாட்டியும் படிப்போம் அப்படின்னு தோணும். இல்லை நமக்கு நம்ம மூவி பார்க்கலாமே, சரி ஒரு சாப்டர் தானே, இல்லை ஒரு பேஜ் தானே, அது படிச்சுட்டு போய் மூவி பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் பண்ணும்போது தான் அடுத்த வாட்டி உங்களுக்கு என்கரேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொன்னேன். ட்ரிகர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிவார்டும் முக்கியம். அதே மாதிரி அப்பப்போ நம்ம பண்ணுறோமா இல்லையான்னு ட்ராக் பண்ணி பார்க்குறதும் நல்லது. ஒரு புக்கை படித்து முடிச்சிட்டேன்னா ஓகே அப்படின்னு சொல்லி போடுறது, ஒரு சாப்டர் முடித்தாலும். ஸோ அந்த மாதிரி ட்ராக் பண்ணியும் பாருங்கள். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸ்கிப்பிங். ஆக்சுவலாக நீங்கள் எல்லாத்தையுமே உட்காந்து படிக்கணும்னு அவசியமே கிடையாது அந்த புக்கில். இப்போ ஒரு சில நான் ஃபிக்ஷன் புக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்டுக்கு சொல்லிவிட்டு 4-5 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 4-5 எக்ஸாம்பிளும் படிக்க வேணாம், அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் படித்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அடுத்ததுக்கு போங்க. அடுத்து நீங்கள் அதில் இருக்க 2வது எக்ஸாம்பிள், 3வது எக்ஸாம்பிள், 4வது எக்ஸாம்பிள்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுத போகிறது இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிச்சா அவ்வளோதான். அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு, அந்த ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சிச்சுன்னா அடுத்ததுக்கு போங்க. உட்காந்துட்டு அடுத்த எக்ஸாம்பிள்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இடத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம், தப்பில்லை. ஸோ இந்த ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு விஷயம் படிக்கும்போது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல, அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்தது படிங்க. ஃப்ளோ இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துல தப்பில்லை. இன்னொன்று ஒரு விஷயம் எப்படின்னா, ஒரு டயக்ராமுக்கு கீழே வந்துட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம அதை வச்சு எக்ஸாம் எழுத போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஸ்கிப் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணுறது தப்பு இல்லை. உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில விஷயம் வந்து இது அந்த அவளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியல அப்படின்னு பட்டுச்சுன்னா விட்டுட்டு அடுத்தது பாருங்கள், அடுத்த லைன் படிங்க, தப்பில்லை. ஸோ ஸ்கிப் பண்ணுறது தப்பில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன். அடுத்தது ரீட் வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம படிக்கிற இடத்துல ஃபோன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்தால் நம்ம டைவர்ட் ஆகிடும். நம்ம டைவர்ட் ஆகிட்டு திரும்ப வந்து படிக்கணும்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் படிச்சுட்டே இருந்தேன், திடீர்னு எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது, என் ஃப்ரெண்டு எனக்கு மெசேஜ் பண்ணான், போய் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் போய் பார்த்து திரும்ப வந்தேன்னா என் மைண்டு திரும்ப நான் இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு அதே எண்ணத்தில் திரும்ப வரத்துக்கு டைம் ரொம்ப எடுக்கும். வேணான்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அதனால தான் சொல்கிறோம், படிக்கும்போது பக்கத்தில் ஃபோன் வச்சுக்காதீங்க. ஃபோனு, டிவி இந்த மாதிரி விஷயத்த வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக டைவர்ட் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, பக்கத்தில் எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கிற இடத்துல உட்காந்து படிங்க, அது நல்லது.
இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் ஒரு ஒரு இன்றைக்கி நான் ஒரு புக் படிச்சுட்டே இருக்கேன்னா மைண்டில் வந்துட்டு அந்த புக்கு மட்டுமே இந்த புக்கு மட்டுமே நினைங்க. ஐயோ இன்னும் அந்த புக்கு இருக்கே, இந்த புக்கு வேறு படிக்கணுமே, இன்னொன்று ஒரு புக்கும் படிக்கணுமே, இந்த இயரில் நான் இவ்வளோ புக்கு படிக்கணுமே அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்போது நீங்கள் ப்ரெசண்ட்டாக படிக்கிற புக்கில் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனே வராது. ஸோ ஒரு விஷயம் வந்து நான் ஆல்ரெடி சொன்னதான், ஒரு புக்கை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் படிக்கலாம், 10 வாட்டி கூட படிக்கலாம். ஸோ உங்களுக்கு 10 விதமான புரிதல், உங்களுக்கு பல ஆயிரம் புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை விஷயம் பார்த்துக்கோங்க. இன்னொன்று, அதுக்குன்னு ஒரு செப்பரேட் டைமை ஒதுக்கிக்கோங்க, அது ரொம்ப மெயின். அடுத்தது வந்துட்டு பிரேக். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க, ரொம்ப டயர்டாக ட்ரோஸியாக ஃபீல் ஆகுறீங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுறீங்கன்னா பிரேக் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த பிரேக்கில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். என்ன பண்ணணும்னா, இப்போ நான் பிரேக் எடுக்கிறேன்னா நான் போயிட்டு வாக்கிங் போகலாம், இல்லை போய் கார்டனில் செடிக்கு தண்ணி ஊற்றலாம், இல்லை மொட்டை மாடிக்கு போகலாம், இல்லை அம்மா அப்பா கிட்டே பேசலாம், இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் பேசலாம், இல்லை 10 நிமிஷம் படுத்து தூங்கலாம். 10 நிமிஷம் தூங்குறது ஸ்னாப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி படுத்து தூங்கலாம். இல்லை சரி நான் வாக்கிங் போயிட்டு வரேன் சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டு வரலாம். இல்லைனா நான் காஃபி குடிக்கலாம், யோகா பண்ணலாம், மெடிடேட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். எது பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் திரும்ப வந்து படிக்க போகிறேன் பிரேக்குக்கு அடுத்து அப்படின்னா, ஃபோன் பார்க்காதீங்க, நான் டைவர்ட் ஆகிடுவீங்க. ஃபோன், டிவி, மியூசிக் இதெல்லாம் இந்த டிவைஸ் இருக்குல்ல, இது டிஜிட்டல் டிவைஸ் சம்மந்தப்பட்ட எதுவும் பார்க்காதீங்க. ரொம்ப ஈஸியாக டைவர்ட் ஆகிடுவீங்க. டைவர்ட் ஆகிட்டிங்கன்னா திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு தோணாது, ஆமாம் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு நம்ம மறந்துடுவோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. பிரேக் எடுக்கும்போது நீங்கள் வந்து மெடிடேட், யோகா, தண்ணி குடிங்க, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க, இல்லை பேசுங்க, அதெல்லாம் பண்ணுங்கள். பட் இந்த சோஷியல் மீடியா அதெல்லாம் பண்ணாதீங்க, அது பார்த்துக்கோங்க. இன்னொன்று ஒரு விஷயம், ஒரு புக்கு படிக்கிறீங்கன்னா அங்கங்கே எழுதுங்க, பென்சிலில். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். ஓகே, புதுசாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு, ஹவு டு சூஸ் கரெக்ட் புக்கு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து டாப் செல்லிங் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நிறைய சேனல்லலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிக்ஷனாக நான் ஃபிக்ஷனாக உங்களுக்கு பிடிச்ச கான்செப்டில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த புக்கை படிங்க. அது ஃபேமஸாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு அந்த தேவை இருந்து அந்த புக்கை படிக்கிறீங்க, ஸோ அந்த மாதிரி பாருங்கள். இது வந்து ஒரு ஃபேமஸான புக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமே. அடுத்தது, புக்கில் வந்து பார்த்திங்கன்னா டெப்த் ரீடிங் இருக்குது, பிரெத் ரீடிங் இருக்குது. இதை பற்றியும் சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் ஒரு புக்கை படிக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாதி % வந்துட்டு உங்களோட கெரியர் ரிலேட்டடாக படிங்க, உங்களுக்கு லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான புக்ஸு. இல்லை நான் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கேன், ஸோ என்னுடைய ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட புக்ஸை நான் படிக்கணும்னா அது ரிலேட்டட் புக்ஸ் படிங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். உங்கள் ஃபீல்டுக்கு ஏற்ற புக்ஸை நீங்கள் ரிசர்ச் பண்ணி படிங்க. அது உங்களோட கெரியருக்கும் க்ரோத்தாக இருக்கும். அதேமாதிரி உங்கள் ஃபினான்ஷியலை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இது எப்படி ஸ்டெபிலிட்டியோடு வச்சுக்கிறது. ஒரு நார்மலாக வந்துட்டு 2 ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் இப்போ கரண்ட்டாக பண்ணுற ஒர்க்கு நாளைக்கு இல்லாமல் போனால் கூட நம்ம செகண்டாக இருக்கிற ஒர்க்கு நம்மளை கை தூக்கும். ஆனால் செகண்டாக இருக்கிற ஒர்க்கோடைய இன்கம் வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் கம்மியாக தான் இருக்கும். போக 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 அதோடய இன்கம் ஜாஸ்தியாகும், கிராஃப் ஜாஸ்தியாகும். இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஒர்க்கு நம்ம ஏஜ் ஆகினதுக்கப்புறம் அவங்களே அனுப்புனாலும் நம்மளே வெளியே வந்தாலும் செகண்ட் ஒர்க்கு நம்ம கை கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து தான் ஃபினான்ஷியலான புக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய கெரியர் ரிலேட்டடான புக்கை ஃபஸ்ட்டு படிங்க. அது டெப்த் ரீடிங்னு சொல்கிறேன். பிரெத் ரீடிங் எப்படி, 2வது டைப் ஆஃப் புக்ஸ்னால் எப்படின்னா, இப்போ வந்து பயோகிராஃபி புக்ஸு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு பெரிய லீடர் இருக்காங்க, அந்த லீடரோட புக்கு வந்து இருக்குது. அந்த லீடர் உயிரோடு இல்லை, பட் அந்த இப்போ எக்ஸாம்பிள் காந்தின்னு எடுத்துக்கோங்க. வேறு என்ன புக்கு சொல்கிறது, இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய லீடர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உயிரோடு இல்லை, பட் அந்த புக்கை நீங்கள் படிக்கும்போது இறந்தவங்க இல்லை, பட் அந்த புக்கை படிச்சுட்டே இருக்கும்போது அவங்களே நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம உணர்வோம். இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம படிக்கும்போது தோணும்ல, அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு நிறையா ஹெல்ப்பாக ஆகலாம், ஆகாமலேயும் இருக்கலாம். பட் உங்களுக்கு தோணும், ஓகே அவங்க இப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங்கான அந்த தாட், அந்த கெப்பாசிட்டி இருக்கும்ல, அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி
நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செல்ஃப் ஹெல்ப் புக்கா, ப்ரொடக்டிவிட்டியா, உங்களுக்கு பிடிச்சத இதுலேயும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபீல்டுக்கு ஏற்ற புக்கையும் பாருங்கள். அது லைஃப் நம்ம க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எதுக்காக படிக்கிறீங்க? எமோஷ்னலுக்காகவா, கம்யூனிகேஷனுக்காக, சைடப்பாக படிப்பீங்கள்ல, அதுதான் பிரெத்தான ஒரு புக். ஸோ இதுதாங்க புக் ரீடிங் ஹேபிட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏஷியன்ட் விஸ்டம் மெத்தட். இப்போ வந்து ஃபினான்ஷியலுக்கு இப்போ ஒரு புக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நிறைய டவுட் வந்துச்சுன்னா பழைய புக்ஸு 1980s இருக்கிறது, 1970, 1960sலலாம் கூட புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ ஃபினான்ஷியலுக்கே எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் கரண்ட்டாக ஒரு ஃபினான்ஷியல் புக் படிக்கிறேன், நிறைய விஷயம் புரியல அப்படின்னா அப்போ என்ன பண்ணுங்கள், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எல்லா ஃபினான்ஷியலுக்குமே வந்து டாப் கைடாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். நீங்கள் அந்த புக்கை படிக்கும்போது நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, பழைய புக்ஸு படிக்கிறது தப்பே இல்லை. உங்களுக்கு அந்த பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு புரியும். அவங்க எப்படியெல்லாம் இப்போது இவ்வளோ தொழில்நுட்பங்கள் இருந்தும் நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, சுத்தமாக இல்லாத போது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரிச்சஸ்ட் மேன் இன் பேப்லான், திங்க் அண்ட் க்ரோ ரிச், தி சைக்காலஜி ஆஃப் மணி, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஃபினான்ஷியல் சொல்கிறேன். இப்போ கம்யூனிகேஷன் கூட இருக்குது. ஸோ பழைய புக்ஸ் படிக்கிறது தப்பில்லை. நீங்கள் அந்த புரிதலும் அந்த நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் ஏஷியன் விஸ்டம் மெத்தடுன்னு சொல்கிறது. இதுதான் இந்த புக்ஸ் ரீடிங் ஹேபிட். ஸோ இதை படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு புக்ஸ் ரீடிங் ஹேபிட்டும் வந்துடும். அதே சமயம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஆர்வத்தோடு கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வேணால் இங்கிலீஷ்லேயே ஃபுல்லாக இந்த வீடியோவை எப்படி உங்களுக்கு எப்படி தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். ஃப்யூச்சரில் வீடியோஸ் வந்து என்னென்ன போட போகிறேன்னு நான் சொல்லிடுறேன். எப்படின்னா நீங்கள் படிக்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுன்னா உங்கள் கெரியருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயத்தை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி ஆர்டிகுலேட் பண்ணி நம்ம பேசுகிறது. இப்போ நான் இந்த வீடியோ கூட நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை. நான் ஃபுல் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் அப்படியே சொன்னேன். எப்படின்னா நான் ரிவைஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். அந்த ஃப்ளோ எப்படி வருது, இது உங்கள் பசங்களுக்கு எப்படி கொண்டு வருது, அந்த ஆர்டிகுலேட் பண்ணி எப்படி படிக்கிறது, பேசுகிறது, அப்படி அது மாதிரி படித்ததை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த மாதிரி மெமரி ரிலேட்டடான விஷயங்கள் குழந்தைங்களுக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு, பெரியவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், நான் போடுறேன். புக்ஸ் ரிலேட்டடான டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸ்னால் எப்படின்னா, நான் வந்து இந்த ஒரு புக்கை படித்து நான் சம்மரி போடுறதோட எப்படி அது தாண்டி எப்படி ரீடிங் ஹேபிட் எப்படி கொண்டு வருது, வேறு டைமென்ஷனில் நான் இந்த யூடியூப் சேனலில் நான் போடுறேன். நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, எந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். டைம் எடுத்தாலும் பட் போடுறேன். நான் பாருங்கள், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ, பாய். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.